யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா போயிட்டு இருக்கு. அதுக்கு தமிழ் என்ன நினைப்பான், நமக்காக தான் போராடுறாங்க, நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்தோம்டா, தமிழர் தெலுங்கர் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த நார்த் இந்தியாவை எதிர்கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை எதிர்ப்ப. அவனோட பெரிய துரோகியம் பக்கத்துலேயே உட்காந்துருக்கான், பின்னாடி கத்தியோட உட்காந்துருக்கான், எப்போ குத்து வர தெரியாது அப்படி உட்காந்துருக்கான். இது எதுவுமே தெரியாம தற்குறிமாட்டா சுத்திட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. தமிழருடைய மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, கூட இருக்கேன் வளர்ந்தா பிடிக்காது. ஒருத்தன் கூட இருக்க நல்லா இருக்கானா கை தட்டியா சூப்பரா மேலே போட அப்படின்னு சொல்லணும். அப்படி மேலே அனுப்பி விட்டீங்கன்னா தான் அவன் நாளைக்கு கை கொடுத்து உங்களை தூக்குவான். போறப்பே அவனை தள்ளி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அவன் எப்படி மேலே உங்களை கை கொடுப்பான்? அவன் மேலே போய் உட்காந்துக்கிட்டு இந்த ஆட்டத்தில் சம்மந்தமே இல்லாத ஆளு அவனை தூக்கி விடுவான். அவன் மேலே போய் என்ன பண்ணுவான், அவனே கவுத்து விட்டு அவன் அந்த இடத்துல உட்காந்துட்டு அவன் ஆளுகள்லாம் தூக்கி மேலே கொண்டு போயிடுவான். இப்போ அரசியல் எடுத்துக்கோங்க, தமிழ்நாட்டில் தமிழர்கள் தான் முதல் அரசியலில் உள்ள போயிருப்பாங்க. அவங்க போறப்போ பக்கத்துலேயே இந்த உட்காந்துட்டு சிங்சாங் அடிச்சுட்டு உட்காந்துருப்பான். வேறத்தவன் தமிழன் இல்லாத வேறத்தவன் உட்காந்துருப்பான். தமிழன் முயற்சி பண்ணி ஒரு பில்லரை கட்டியிருப்பான். பில்லரை கட்டுற வரைக்கும் பின்னாடி இருந்துட்டு அப்படியே கை தட்டிட்டே இருப்பாங்க. சூப்பர் மாஸ் ப்ரோ அப்படின்னு வாங்க. தமிழை வந்து எல்லாருமே ஒரு பெரிய ஒரு ஆர்மரா கிரியேட் பண்ணி ஒரு பெரிய பில்லர் கட்டிடுவாங்க. கட்டின பிறகு அந்த பில்லர் கட்டின மேலே போய் உட்காந்துருப்பான்ல, உட்காந்த கொஞ்ச நாள்லேயே அவனை போட்டு தள்ளிட்டு இந்த பின்னாடி சிங்சாங் அடிச்சான்ல அவன் ஏறி உட்காந்துருவான். அவன் உட்காந்தோன்னே மொதல் பண்ண வேண்டிய வேலை என்ன பண்ணுவான், அவனோட ஆட்களுக்கு ஃபுல்லாக பதவியை கொடுத்து உள்ளே ஏற்றிடுவான். அவனோட ஆட்களை ஃபுல்லாக எந்தெந்த இடத்துல தான் நமக்கு எதிர்ப்பு வருமோ அந்த இடத்துல அவன் ஆட்களை சொருகிடுவான். சொருகிட்டானா நாளைக்கு எப்படி அங்கேருந்து எதிர்ப்பு வரும், எதிர்ப்பு வர மாதிரி தெரிஞ்சாலும் இன்ஃபர்மேஷன் இங்கே போயிடும். அதை எப்படி சரி பண்ணணும் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு லாபி எப்படி நடக்குன்னு தெரியுதா? உன் வீட்டுக்குள்ள அவன் உட்காந்துருக்கான், உன்னோட சொத்தை தான் தின்னுட்டு இருக்கான், ஆனால் உனக்கே தெரியாமல் தின்னுட்டு இருக்கான். அப்போ நீ என்ன பண்ணணும், மேல் ஜாதி கீழ் ஜாதி பார்க்காம எல்லாரும் ஒன்று. வன்னியர்கள் கூட்டம் இருக்கு, ஸோ அதுலேயுமே நிறைய கிளைப்பிரிவு இருக்கு. முக்குளத்தூர் கோயில் எங்களில் ஒரு கிளைப்பிரிவு இருக்கு. இவங்களுக்குள்ள ஒற்றுமையா இருக்காங்களா? கலர் மரவராக முடியாது இல்லை. இவன் நல்லா இருந்தால் அவனுக்கு பிடிக்காது, அவன் நல்லா இருந்தால் அவனுக்கு பிடிக்காது. இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு சாகிற வரைக்கும் மேலே ஒருத்தர் உட்காந்து சாப்பிட தானே செய்வான். ஒற்றுமையாக வேண்டியது நீங்கள் தமிழர்கள் ஒற்றுமையாகுங்க. எல்லா சாதி பாதம் பார்க்காம எல்லாரையும் ஒன்றா பாருங்க. அவன் பொண்ணை இவன் கட்டினா இவன் பொண்ணை அவன் கட்டினான்னு சொல்லிட்டு போய் சண்டை கிட்ட அடிச்சுட்டு சாகாம நீங்களே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க பாருங்க. உங்கள் அழுகுள்ளே பொண்ணு எடுக்காம போய் நீங்களும் தேடுங்க. நல்ல பையனா இருக்கானா விசாரிச்சா வேற கஷ்டம் இருந்தாலும் பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. நீங்கள் உங்களுக்குள்ளே கலப்பு திரும்ப பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தமிழர்களுக்குள்ள ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகும். ஏன்னா அவனுக்கு பிரச்சனை இருந்தாலும் அங்கே பொண்ணு இருக்கும், சொந்தக்காரன் எல்லாரும் இருப்பாங்க. அப்போ அவனுக்காக நீங்கள் துடிக்க தான் செய்யும். அப்போ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து செயல்படுவீங்க. எல்லாரும் தனித்தனியாக உட்காந்துருக்கனால தான் ஏன் பிரச்சனை ஓம் பிரச்சனைன்னு பார்க்குறீங்க. எல்லாரும் ஒன்று மண்ணா இருந்தீங்கன்னா எல்லாரும் ஒரே பிரச்சனையை பார்ப்பீங்க. எதிர்த்தாப்புல நிற்கிறவன் தான் பிரச்சனைன்னு பார்ப்பீங்க. அதுக்கு தான் ஒற்றுமை தேவை. ஆனால் தமிழனுக்குள்ள ஒற்றுமை வருதா? சாதி பட்டத்தெல்லாம் தூக்கி போட்டேன்ற ஒரு பேரில் இருப்பாங்க. தூக்கி போட்டதுக்கான காரணம் என்னன்னா, அவங்களாம் பின்னாடி போட்டு வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, சேகர் பாபு அப்படிலாம் போட்டு வச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு என்ன தோணும், ஆமாண்டா அவங்க வேற ஆள்றா அப்படின்னு தெரிஞ்சிடும்ல. அதனால போடாம உங்களை எல்லாரையும் பட்டத்தை தூக்கி போட சொல்லிட்டு அவங்களும் படத்தை தூக்கி போட்டு உட்காந்து ஒழிஞ்சுட்டாங்க. தமிழன மாதிரி உலகத்துல ஒரு சிந்திக்கக்கூடிய ஆளும் கிடையாது. தமிழன மாதிரி ஒரு முட்டாளும் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இவனுக்கு எல்லாமே இருக்கோ, எந்த அளவுக்கு அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இவனுக்கு எதுவுமே இல்லை. இந்த ரெண்டுமே தான் ஒரு சின்ன லேயர் தான் இருக்கு. ஒரு சின்ன லேயர் அதை மட்டும் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒற்றுமை மட்டும் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே பண்ண முடியாது. தமிழர்கள் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒற்றுமைக்கான வழியை பாருங்க. இந்த மாதிரி தற்கொலைத்தனமா பார்த்துட்டு இருக்காங்க. சீமானா பாரிசாலனா டிவிக்காவா டிஎம்கேவான்னு பார்த்துட்டு இருக்காங்க. பொருளாதார வீழ்ச்சி வரப்போகுது 2029, அதை மட்டும் மையப்படுத்தி வச்சுட்டு இருக்காங்க.